நான் அடிக்கடி சொல்லுவேன், சோழ நாட்டை ஒருங்கிணைத்து ஆண்ட சிவபாத சேகரர், திருமுறை கண்ட சோழர், ராஜேந்திர மாமன்னர் ராஜராஜ சோழர், அந்த பெருமகனார் தம்முடைய பெருமானை கட்டி எழுப்பினார். தன் பெருமைக்காக அல்ல, சிவபெருமானுடைய பெருமையை உலகத்திற்கெல்லாம் சொல்லணும். அவர் எல்லா ஊர்லையும் போனார். என்ன சிவலிங்கம் சின்னதாக இருக்க, நந்தி பெருமான் பெருசாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தார். இந்த உலகத்திலே பெரியவன், சிராப்பள்ளி பெரியவன் யார் என்று சொன்னால் சிவபெருமான் தான் என்பதற்காக எல்லாத்தையும் பெருசாக வச்சார். கோபுரம் பெருசு, நந்தி பெருசு, சிவபெருமான் பெருசு, துவாரபாலகர் பெருசு, பிள்ளையார் பெருசு, முருகர் பெருசு, எல்லாம் பெருசு. அவரும் பெரியவராக விட்டார். அதற்கு முன்னால இருந்த எந்த சோழ சக்கரவர்த்திக்கும் அந்த பேர் கிடையாது, பின்னால வந்த எந்த சோழ சக்கரவர்த்திக்கும் அந்த பேர் கிடையாது. ஒரே மாமன்னன் ராஜராஜ சோழர். அதனாலதான் தன் பெயரை ராஜராஜன் சொல்றதை விட சிவபாத சேகரன் அப்படின்னு தன் பெயரை சூட்டிக் கொண்டார். உலகத்தில் அவர் மாதிரி அன்பு யார் செய்ய முடியும்? கல்வெட்டு எழுதியிருக்கு தஞ்சாவூரில். அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு தினந்தோறும் 120 வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் செய்யணும்னு 365 நாளுக்கு இத்தனை வாழைப்பழத்தை நீங்கள் நெய்வேத்தியம் செய்யணும், அதற்கு இத்தனை ஆயிரம் பொற்காசுன்னு கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்படியெல்லாம் நிமித்தங்கள் வகுத்த சோழர்கள் வாழ்ந்த புண்ணிய நாடு இந்த நாடு. அந்த சோழனுடைய ஆணவத்தையே இறைவன் தீர்த்தார். எல்லாம் கோயில் கட்டினாரு, போய் இரவு போய் தூங்குறார், விடிந்தா கும்பாபிஷேகம். இதே மாதிரி காஞ்சிபுரத்து சோழனுக்கும் அந்த நிலைமை வந்தது. தஞ்சை பெருவுடையார் விடை மேல வந்தார், மழை விடை மேல் வந்தான் ராஜேந்திரமுடையார். வளவ நின் கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் பெருமான் வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார் ராஜராஜன். ராஜராஜனுடைய கனவுல வந்த சிவபெருமான் வளவ கிழவியின் கீழில் இன்புற்று இருந்தோம் கொள் என்று வாசகம் அழிந்தார். கிழவியின் கல்லின் கீழே ரொம்ப இன்பமா இருக்கிறோம்பா. சோழனுக்கு தூக்கி போட்டுச்சு. எல்லா கல்லும் நான் கொண்டு வந்த கல், நான் செய்தேன், நான் பண்ணினேன், என்னால் எமதால் என்கிற எண்ணத்தை மாய்க்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் ஆடிய அருள் திருவிளையாடல். இப்ப இந்த எந்த காரியம் நடத்தினாலும் அடுத்தவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நடத்த முடியாது. நிறைய பணம் இருக்கு, நிகழ்ச்சி நடத்துறோம், யாருமே வரலன்னா நீயும் நானுமா ஏகபோகமாய் சொற்பொழிவாளர் பேசிட்டே இருக்கிறார். ஒரு ஊரில் கீழே 2 பேர் உட்காந்துருந்தான். அவர் ரொம்ப ஆனந்தம். இந்த ஊரில் ஞானசனன் 2 பேர் இருந்தாண்டா. அந்த 2 பேரை புகழ்ந்து தள்ளினார். இவனுக்கு ஒரு பொன்னாடை, அவனுக்கு ஒரு பொன்னாடை போத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவன் இவர் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி சிவன் சொல்ல போகிறாங்க, விறுவிறுன்னு எதிர்த்து மைக்கு கட்ட ஆரம்பிச்சான். என்னடா அப்படின்னா, நீ எப்போ முடிப்பேன்னு காத்திருந்தேன், வேறு இடத்துக்கு வாடகை கொண்டு போகணும் ஒளிபெருக்கிய, அதுக்காக உட்காந்துருந்தேன் அப்படின்னா. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் அப்படி போயிட்டுது. எல்லாருடைய ஆதரவு இல்லாமல் திருவாரூர் தேர் என்ன, சிதம்பர தேரே நகர முடியாது. அடியாருடைய ஆதரவு இல்லாமல் அரண் கூட வெளிப்பட முடியாது. அதனால தான் யாம் இருப்பது என்றும் அடியார் உடனாம் என்று சொன்ன. அடியார் துணை இல்லாமல் அரணுக்கே வேலை கிடையாது, சிவனுக்கே வேலை கிடையாது. அடியார் இல்லாமல் எங்க பெருமானை யார் புகழ்வா? அடியார் தொண்டு அரணுக்கே போய் சேரும். அதனால அடியாரை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம், நிறைய அடியார்களை சேர்த்து வச்சுக்கிறோம். எதுக்கு? நமக்கு உதவிக்கு இல்லை. நம்முடைய உடம்பு கீழே விழுகிற பொழுது 10 பேரை சேர்ந்து திருவாசக 4 பதிகத்தையாவது பாடி இந்த உடம்பை மேலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்க உதவி செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? நிச்சயமா சொல்றேன், நல்ல ஆத்மாவுக்கு தான் கிடைக்கும். அந்த புண்ணியம் சேருங்க. நம்முடைய உடம்பு கீழே விழுகிற பொழுது 4 சிவனடியார் வந்து ஒரு சிவபுராணத்தையாவது பாடினா போதும், நம்முடைய உடம்பு ஆன்மா எல்லாம் போய் கைலாயத்தில் போய் பெருமானை போய் சேரும். நம்முடைய கட்டை வேகிற பொழுது 2 திருநீரை போட்டு 2 வில்வத்தை போட்டு நம்மையுமோர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து அம்மையனக்கு அருளியவாறு
நம்ம கேட்குறோமோ இல்லையோ, நம்முடைய சூட்சும உடம்பு கேட்கும். லபோ திபோன்னு அடிச்சுட்டு அழுவக்கூடாது. அந்த இடத்துல நேராக நரகத்துக்கு தான் போய் சேரும். அந்த புண்ணியம் சேர்க்கணும்னா இந்த இடத்துல அடியார்களை சேர்த்து வைக்கணும். இதுதான் நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து. இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த அடியார்களை சேர்த்து வையுங்கள். அடியார்களுடைய திருப்பாதனுடைய அருளை, பாத தூளியை சேர்த்து வையுங்கள். உங்கள் வாழ்க்கையில் துன்பமே வராது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதைத்தான் நம்பிகள் சொல்லுகிறார். முதல் அற்புதமான பதிகம், தொல்லைமால் வரை பயந்த தூயால் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேர் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து இயம்பு பாடு என்று சொன்னார். கடைசியில் சொல்லுவார், ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. யார் அன்பராவார்? இந்த திருத்தொண்ட தொகையை யார் படிக்கிறார்களோ, கேட்கிறார்களோ, நாயன்மார்களை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள்தான் சிவனடியார் என்று சிவனடியாருக்கு சர்டிபிகேட் கொடுத்த பதிகம் இந்த திருத்தொண்ட தொகை என்கிற மூலமாம் திருப்பதிகம். 2வது பதிகம், அடியார் வழிபட்டா அடுத்தது அரணை வழிபடணும், சிவனை வழிபடணும். அதற்கு தகுதி வாய்ந்த பதிகம் பெரிய திருத்தாண்டகம். அரியானை அந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை என்கிற பெரிய திருத்தாண்டகம். இந்த 2 பதிகத்தையும் தினந்தோறும் ஓதணும்னு தெய்வ சேக்கிழார் பெருமான் இட்ட அருள் கட்டளை சொல்லுகிறார். வளவ கிழவியின் கல்லின் கீழ் குளிர்ச்சி பொருந்தி இருந்தோம்னா, ஒரு கிழவியோட கல்லுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறியா அப்படின்னார். எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரணை செய்தார். சொல்லு சொல்லு ராஜா, எந்த கல்லையும் மேல இருக்கிற விமானத்துக்கு, விமானம்னா கோபுரம் கலசம் தாங்கி இருக்கிற இடத்துக்கு பேர் விமானம்னு பேர். நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க, கோபுரம் வேற, விமானம் வேற, தூபி வேற. நிறைய பேர் சுவாமி இருக்கிற கர்ப்பகிரகம் இருக்கிற கோபுரங்கிறாங்க. அது பேர் கோபுரம் இல்லை, விமானம், நூபுரம், தூபி அப்படின்னு பேர். இந்த மேலே இருக்கிற 5 கலசம் இருக்குது பாருங்க, பெருசாக, அது ராஜ கோபுரம், அதுதான் கோபுரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. மண்டபத்துக்கு பேர் இருக்கு. அர்த்த மண்டபம், மகா மண்டபம், நித்திய மண்டபம், நெய்வேத்திய மண்டபம், ஸ்நபன மண்டபம், ஸ்தாபன மண்டபம்னு ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இதே மாதிரி கைலாயத்திலே மண்டபங்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு அந்த விமானத்துக்கு மேலே தங்க கலசம் ஒன்று இருக்கும். தஞ்சை ராஜராஜ சோழனுடைய கோயில் தெரியும், மேலே தங்க கலசம் உச்சியில். அங்கே இருக்கிற ஒரு பெரிய வட்டக்கல், ஒரே கல்லால் செய்யப்பட்ட வட்டக்கல். அது ஒரு கிழவி, மோர் விற்கிற கிழவி அமர்ந்த ஒரு கல்லை கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே கைகாலாம் உதறியது. ஆகா, நம்ம என்ன குற்றம் செய்தோம், எத்தனைதான் செஞ்சாலும் கடைசியில் ஒரு ஏழை அடியார் கொடுத்த கல்லுதானே சிவனுக்கு போய் சேர்ந்தது. அப்போ சிவபெருமானுக்கு தெரியும், யார் என்னதான் பாருங்க, கும்பாபிஷேகம் வளைச்சு செய்வான், ஆனால் யாரோ ஒருத்தர் தீர்த்து விட்டு போயிடுவான், அந்த புண்ணியத்தை வச்சுட்டு போயிடுவான். அது யாரோ ஒருத்தருக்கு எழுதி வச்சிருப்பான் ஆண்டவன். தேரை செய்தவர் ஒருத்தர் இருப்பான், தேரை இழுக்கிறவன் ஒரு தேரை இழுத்து நடுவில் விட்டவனா இருப்பான். அந்த மாதிரி தொகங்கி வைத்தவன் ஒருவனாக இருப்பான், முடித்து வைப்பவன் வேறொருவனாக இருப்பான். சிவபுண்ணியம் யாருக்கும் எப்போ வேணாலும் கிடைக்கும். அதனால கொஞ்சம் கூட இம்மி அளவு நழுவி விடாது. சிவனுடைய திருவடியை, அடியாருடைய பொற்பாதத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள், கழும தழுவி கொள்ளுங்கள் மணிவாசகர். கையால் தொழுது உன் களச்சேவடிகள் கழும தழுவி கொண்டு எய்யாது எந்தல் தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என் தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெழுகு ஒப்ப ஐயாற்று அரசே
கண்டாய் அம்மானே ஏ நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய எனப் பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கருள் செய்த சிவபெருமான் அருள் செய்தான் சிவபெருமான் அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று தவம் செய்தேன் சிவாய நம என்று அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன் அருள் செய்தான் தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே ஊனாரும் உயிர் வாழ்க்கை எனக்கு வெறுப்பு ஏற்படணும்னா நான் தவம் செய்ய தவம் செய்தால்தான் அவன் எனக்கு உபதேசம் செய்வான் தீட்சை கொடுப்பான் அவன் தீட்சை வழங்கணும்னா நான் தவம் செய்யணும் நான் தவம் செய்தால் அவன் அருள் செய்வான் அவன் அருள் செய்தால்தான் நான் தவம் செய்ய முடியும் எவ்வளோ அற்புதமான பாட்டு பாருங்க இதில் கொஞ்சம் கூட இறைவனை விட்டுத்தரவே கிடையாது நான் தவம் செய்த நீ அருள் செய்யணும்னு சொல்லலை நான் தவம் செய்யணும்னா நீ அருள் செய்யணும் நீ அருள் செய்தால்தான் நான் தவம் செய்வேன்னு சொல்லுகிற அற்புதமான பதிகம் இந்த பதிகம்